சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். என்டிஏ அலையன்ஸ் தான் சொல்றாரு இவர் அமித்ஷா. ஆனா அந்த மொழிபெயர்ப்பால் மற்றவங்களாம் பாஜக அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆட்கள் தெரியும்ல, நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எல்லாமே அதிமுகக்குள்ள எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். அது அதிமுக நாளைக்கே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா கூட அன்னை வரைக்கும் பிரச்சனை தான் ஓட்டுவாங்க. அதிமுக உட்கட்சி பிரச்சனை கொடுத்த அசைன்மெண்ட். இங்கே திமுக ஜில்லா இருக்கா, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் 60 சீட்டு குறைஞ்சி வாங்கக்கூடாதுன்னு அவங்க பண்ணுறாங்க. திருமாவளவன் 25 சீட்டு குறைஞ்சி நாங்கள் வாங்க மாட்டோம்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. முத்தாரசன் மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்தோன்னா அவர் அதில் ஜாயின் பண்ணிக்குவார். அப்போ இங்கேயும் ஜெல்லு இல்லை. திமுக கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, பிரச்சனை அதிகமாக இருக்குது. எல்லா தொகுதியிலும் காலவாரி விட்டது கமல்ஹாசனும் என்டிகேவும் தான் திமுகவுக்கு. ஆமாம், இவங்களை காலவாரி விட்டது டிடிவி, அமமுக, ஏடிஎம்கே. அதனால இவங்க 3 பேரும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தாங்க. ஓகே, இந்த தடவை விஜய் இருக்க போறான்னு வச்சு ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் தான் அப்பராண்டு பெரிய. இப்போ அது இப்படி கிராஸ் இப்படி இறங்குது. என்னன்னா இனி அவர்கள் முள்பாதையை தான் சந்திப்பாங்க. ஒரு பக்கம் கட்சிக்குள்ள பிரச்சனை, இங்க சென்னையில இருக்கிற அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் மற்றவர்களோட ஒரு டக்கப்பார் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியலன்னு கோவத்துல உதயநிதி இருக்காரு. யார் சார் உதயநிதிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு யார் சார் சென்னையில இருக்கா? ஏங்க சேகர் பாபு இருக்காரு. விஜய வந்து புஷியானந்த் நினைச்சாதான் பார்க்க முடியுமா சார் கட்சிக்குள்ளார? புஷியானந்த் நினைத்தால் மட்டும்தான் விஜய் பார்க்கணும். யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. ஆதவர்ஜுனா தலையில் தண்ணி குடிச்சிட்டாரு. ஏங்க பிரபகண்டா செக்ரட்டரியில் அவர். ஆமா, என்ன வேலை? தேர்தல் காலம் போராடங்கள்லாம் இங்க பிளைட் ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும்போது ஒரு பேட்டி, இப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சார் ஆதவர்ஜுன். சார் பிசிக்கள் இருக்கும்போது அவ்வளவு பவரோட இருந்தார் சார் ஆதவர்ஜுனா. அவ்வளவுதான், தாவேகாக்கு வந்த பிறகு பியூஸ் பண்ண பல்பு மாதிரி இருக்காரு. பீஸை பிடிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு முத்தலீப் வந்துள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 10 மாசம் இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் நெருக்கத்துல இருக்கிற ஃபீலிங்ல தான் வந்து தமிழ்நாடு அரசியல் களம் என்பது ரொம்ப இருந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பாஜக ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு தெரியுது. ஒரு 2 மாச இடைவெளிக்குள்ள 2 முறை அமித்ஷா வேற வந்துட்டாரு. பிரதமர் மோடி அவர்களும் வந்திருக்காரு. முதலில் நடந்த கூட்டத்துல என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஐடிசி கிராண்ட் சோலால பேசும்போதே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாங்க. நம்ம பத்திரிகையாளர்கள் துருவி கேட்கிறாங்க, பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் இடம்பெறுவாங்களா? அந்த அளவுக்கு அந்த பிரஸ் மீட்ல கேட்டாங்க. மறுபடியும் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. என்ன சார் சிக்னலை எடப்பாடிக்கு கொடுக்க விரும்புறாரு அமித்ஷா? பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே ஒரே கொள்கை தான். ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி இருந்தால் கூட்டணி கிடையாது அப்படின்றதுல ரொம்ப உறுதி. ஆமா, இன்னைக்கு கூட ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு, கூட்டணி ஆட்சின்றது கிடையாது அப்படின்னு. ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கல, ஒரு 100 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்குது, ஒரு 20 சீட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க, பிஜேபி ஒரு 10 சீட்டு பாமக ஜெயிக்குது, ஒருவேளை பாமக கூட்டணிலாம் வந்தா அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான். அது யாரும் மாற்ற முடியாது. என்டிஏ அலையன்ஸ் தான் சொல்றாரு இவர் அமித்ஷா. ஆனா அந்த மொழிபெயர்ப்பால் மற்றவங்களாம் பாஜக அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆட்கள் தெரியும்ல, நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து எல்லாமே அதிமுகக்குள்ள எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். அது அதிமுக நாளைக்கே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா கூட அன்னை வரைக்கும் பிரச்சனை தான் ஓட்டுவாங்க. அதிமுக உட்கட்சி பிரச்சனை தான் கொடுத்த அசைன்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள்லாம் ஒரு 40 எம்எல்ஏவோட எஸ்பி வேலுமணி வெளியேற போகிறார், 6 அமைச்சர்கள் இவரோட சண்டை, ஓபிஎஸ் வச்சு கட்சியை இது பண்ண போறாங்க, பாஜக உடைக்க போறாங்க. அப்புறம் செங்கோட்டையன் நடுவில் அப்படி இப்படி ஓடி இருந்தாரு. அவரு செங்கோட்டையனை அதாவது எப்படின்னா எடப்பாடி தூக்கி போட்டு செங்கோட்டையனை வச்சுட்டு இதை பண்றாங்க. நிர்மலா சீதாராமன் பேசிவிட்டார்கள், இந்த மாதிரிலாம் உருட்டுனாங்க. ஏதாவது நடந்ததா? ரெட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா? எப்படி முடக்குவாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, பாஜக வந்து எது வேணா செய்யும். அது எப்படிங்க செய்யும் சொல்லுங்க? ஏங்க 90% கையில் வச்சிருக்காங்க, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எப்படிங்க முடக்குவாங்க? இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி இது அது எதையாவது கேஸ் இருக்கு அப்படின்றது. ஏன் உரிமைகள் நீதிமன்ற கேஸை தேர்தல் ஆணையம் எப்படிங்க விசாரிக்க முடியும்? ஓகே, கோர்ட்டு கண்டிச்சது ஞாபகம் இருக்குதா? என்ன எங்க வேலை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து தனியாக விசாரணை நடத்துவீங்களா? அதெல்லாம் உரிமைகள் நீதிமன்றம் இது, நீங்கள் இதெல்லாம் தலையிடக்கூடாதுன்ற அளவு கோர்ட்டு இது பண்ணுது. அப்போது தொடர்ச்சியாக அதிமுகக்குள்ளே எப்போனாலும் பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்கள், ஜெல்லாவில் நீங்கள் ஜெல்லாக இருக்கீங்களா? இங்கே திமுக ஜெல்லாக இருக்கா? இதோ இன்னைக்கு கூட சண்முகம்
பேட்டியை கொடுத்துட்டு தொடர்ச்சியாக வளைச்சி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா நாங்கள் ஒத்து வர மாட்டோம்னு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் 60 சீட்டு குறைஞ்சி வாங்கக்கூடாதுன்னு அவங்க இது பண்ணுறாங்க. திருமாவளவன் 25 சீட்டு குறைஞ்சி நாங்கள் வாங்க மாட்டோம்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. முத்தரசன் மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்தோன்னா அவர் அதில் ஜாயின் பண்ணிக்குவார். இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தலைவரை நான் பார்த்தீங்களா அவங்களுக்கு எப்படி இருந்தேன் விசுவாசமாக இருந்தால் என்ன போய் அப்படின்ற மாதிரி போயிடுவார். அப்போ இங்கேயும் ஜெல்லு இல்லை. திமுக கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை அதிகமாக இருக்குது. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு நாள் ஸ்டாலின், அதாவது கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆமா 2019ல இருந்து ஆதிக்கமும் பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுத்தது தான் ஆதிக்கம். 21ல் திருமாவளவன் அவர் வாயாலே சொல்கிறாரு, நான் வந்து ஒரு கனவோட போனேன், அந்த குழு உக்காந்துச்சு, போனோன்னே பேசலாமான்னா இல்லைப்பா சைடில் ஒரு கதை ஒரு உள்ளே போ அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்கள் தானுங்க பேச்சுவார்த்தைக்குள்ளே. இல்லை நீ உள்ளே போயேன் அப்படின்னு. உள்ளே போனால் ஆதவ அர்ஜுனும் மாப்பிள்ளையும் இருந்தாங்க. 4 சீட்டு ஆரம்பிச்சா இப்போ 6 சீட்டுனாங்க. ஏங்க அப்பா காலத்துலேயே நான் 10 சீட்டு வாங்கினாங்க. ஆமாம் 6 சீட்டு தான் அப்படின்னோடனே என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை. வெளியில் போனால் மக்கள் நல கூட்டணி, அந்த சைடு ஏடிஎம்கே என்டிஏல இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி கொடுங்க, எல்லாரையும் 6ல் நிறுத்தினாங்க. எல்லாருக்கும் 6 கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க. காங்கிரஸ் 60 சீட்டு வாங்கிட்டு 2011ல் 3 சீட்டுக்கு சண்டை போட்டாங்க. ஆமாம் 63. அந்த காங்கிரஸை 25ல் நிப்பாட்டினாங்க. அவங்க ஏதோ காரணம் சொன்னாங்க, நாங்கள் வந்து 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, அதிக சீட் நிற்கணும், ரைட்டுங்க, நாங்கள் உங்களுக்காக தியாகம் பண்ணுறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிச்சு. ஆனால் இப்போ அப்படியே நிலமை. இன்னொன்று, அப்போ போனால் போய்க்கோ அப்படின்னா எங்கே போகிறது? வழி இல்லை. இப்போ விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இருக்காரு. ஆட்சியில் பங்கு இல்லையா, அதிகார பகிர்வு இல்லையான்றாரு. அப்போ இன்னொன்று, பாமக உள்ள கொண்டு வரதுக்கே இவங்க கூட்டணி உடஞ்சிருமோன்னு பயத்தில் தான் பாமக அப்படி நிப்பாட்டாங்க. பாமகவை திமுக கூட்டணிக்குள்ள கூட்டு வர முயற்சி பண்ணாங்களா சார்? அதை எப்படி சொல்லலாம், என்டிஏக்குள்ள பாமக இருக்கக்கூடாது. ஓ, என்டிஏலேருந்து பாமக வெளியில் இருக்கணும், இழுத்து இங்கே கொண்டு வரணும். ஓகே, திருமாவளவன் ஒத்துக்கிறாருன்னா பார்க்கலாம், ஒத்துக்கலைன்னா திருமாவளவன் இழந்தாலும் பரவாயில்ல, அப்படி தான் யோசிச்சாங்க முதல்ல. ஓகே. ஆனால் அவர்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது பாமகக்கும் அதிக எண்ணிக்கையில் சீட்டு கொடுக்கணும். அந்த இது வந்து காங்கிரஸ் வரைக்கும் எதிரொலிக்கும். ரெண்டாவது, இந்த கூட்டுக்குள்ளேயே குண்டு வச்ச கதையா போயிடும். திருமாவளியே போயிட்டாருன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சியை கூட்டு போயிடுவாரு. ஏப்பா நம்ம பழைய கூட்டாளம் எங்கப்பா, மக்கள் நல்ல கூட்டம் வாப்பலாம் தம்பிட்டு அப்படின்ட்டாங்கன்னா உள்ளதும் சிக்கலாயிடும்ன்றதான் அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட். ஓகே. அதற்கு பிறகுதான் அவங்க அப்படியே சைலண்டா இருந்தாங்க. இந்த கேப்ல 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பாவுக்கும் பையனுக்கும் என்டிஏ தான் போகணும்னு பையன் முடிவு, இவர் போகக்கூடாது முடிவு. அவருடைய பேட்டியிலே நீங்க பார்க்கலாம். 2024 நடந்தது சொல்லிட்டாரு. 2020ல் மோடி வந்து கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பாஜக மேலே எனக்கு வெறுப்பு இருக்குன்றதை அப்படி காமிச்சிட்டாரு. நிலைமை அப்படி இப்படிலாம் மாறினோன்னா இப்போ கொஞ்சம் மாற்றிட்டு மோடி எனது நண்பர் அதுன்னு இது பண்ணுறாரு. என்ன காரணம்னா, சூழ்நிலை அவருக்கு தெரிந்து விட்டது. அவர் கையில் கட்சி இல்லை, கட்சியில் அவர் கையில் போகுது, ஜூனியர் கையில் கட்சி போயிடுச்சு தானே. அவரு குலதெய்வம், இவர் எதிர்காலம். அப்போ எதிர்காலத்தை நோக்கி தான் நகருவாங்க. குலதெய்வத்தை ஒரு கும்பிடு போட்டு எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்தாச்சு. அதனால அந்த இது அப்போ திமுக அந்த முயற்சியை எடுத்தது. ஓகே. ஆனால் இது சிக்கலாயிடணும்னா நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது 6க்கு ஒத்துக்க மாட்டேன்னு சண்முகம் பேட்டி கொடுக்கும். ஆமாம், 6ன்னா டபுள் டிஜிட் தான் கேட்பாங்க, குறைஞ்சது 10, மேக்சிமம் எவ்வளோ வேணாலும். அதே கேட்கறது தான் சிபிஐ கேட்கும். சொல்லிட்டாரே சார் இன்னைக்கு பேட்டியில வந்து நாங்கள் வந்து டிஎம்கே கிட்ட 20க்கு மேலே நாங்கள் சீட்டு வாங்கியிருக்கோங்கிறத வந்து 21 சீட்டு வாங்கி நின்று காலகட்டம் உண்டுங்க. 21 சீட்டு வாங்கி நின்று 15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நாங்கள் வரலாற்றுலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான வாங்கின சீட்டு இந்த 6 சீட்டு தான், இந்த எலெக்ஷன் தாங்கிறத சொல்றாரு. இன்னொரு தகவலையும் பதிவு பண்றேன். 98ல் எம்பி எலெக்ஷன் வருது, பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணி, வாஜ்பாய் 1 வருஷம் பாருங்க. அப்போ ஒரு ஓட்டுல கவுத்த ஆட்சி. அது அந்த 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பாஜக கூட்டணி, திமுக மற்ற கட்சிகள் கூட்டணி. சிபிஎம்முக்கு செக்ரட்டரி வந்து சங்கரையா, 1 சீட்டு தான் தருவன்றார் கலைஞர். இவங்க வழக்கமாக 2 சீட் நிற்பாங்க. ஆமாம், பழனி மதுரை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழனி மதுரையா கோவை மதுரை ஏதோ ஒன்று கேட்டாங்க. தர முடியாது, ஒரே சீட்டு தான் கலைஞர் பிடிவாதமாக நிற்கிறாரு. இவங்க எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. மாற்று எங்கே இருக்குது? அங்கே ஏடிஎம்கே பாஜக கூட. ஆமாம். அப்போ என்ன பண்ணுறது? இவங்கள மாதிரி சரி 1 சீட்டு கொடுங்க அப்படிலாம் இல்லை, நாங்கள் 2 சீட்டு தனியாக நிற்கிறோம், மீதி 37 தொகுதியில் உங்களை ஆதரிக்கிறோம். ஓகே. பாஜக அதிமுக வீழ்த்தப்படணும், அதனால் உங்களை ஆதரிக்கிறோம். 2 சீட் நாங்கள் மானம் உள்ளவர்கள், நாங்கள் தனியாக நின்னாங்க. கலைஞர் நெகிழ்ந்து போயிட்டார். மார்க்சிஸ்டுகளுடைய கொள்கை பற்றி நான் பாராட்டுகிறாதுன்னு உருட்டினார். என்ன உருட்டினாலும் 2 சீட்டு கிடையாது, இதயத்தில் இடம். ரைட்டு, 2 சீட்டு. அன்னைக்கு இந்த ஃபைட் பண்ணாரு சங்கரையா. ஏதோ எலெக்ஷன் வந்து சங்கரையா தலைவராக இருந்தா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேன்னு கலைஞர் சொன்னார்ல. அதுக்கு காரணம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக. அதான் சொல்றேன்,
மார்க்சிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் தொகுதி உடன்பாடு தான். ஓகே. தேர்தலை ஒட்டி நீங்கள் எத்தனை சீட் நான் எத்தனை சீட்டு ஜெயிச்சு முடிச்ச உடனே இறங்கிடுவாங்க. மக்கள் பிரச்சனை என்ன, அதில் தைரியமாக இறங்குவாங்க, போராளியில் தான் இருப்பாங்க. ஓகே. அதில் என்ன திட்டுவாங்கன்னா இவங்களே பாருங்கள், திமுகவும் அதிமுக எப்படி திட்டோன்னா, எங்ககிட்ட போகிற அங்கே போகிற இங்கே போகிற சீட்டு வாங்கிக்கிற எங்களையே எதிர்க்கிறியா, இப்படி தான் அவர்கள் மேலே இவ்வளோ விமர்சனம். ஆனால் இன்னைக்கு மாநாட்டில் ஒத்துக்கிறாரு கே பாலகிருஷ்ணன், நம்ம தொகுதி உடன்பாடு தான் பண்ணுவோம், ஆனால் எப்போதும் இல்லாத முறையில் இந்த தடவை 6-7 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணின்ற வார்த்தையை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ கூட்டணியில் இருக்கிறோன்னா இவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒத்து போனாங்க. அதுடைய பலன் இன்னைக்கு சிபிஎம், சிபிஐ, விசிக, காங்கிரஸை விட்டுருங்க, இவர்கள் தனித்தன்மையை இழந்து நிற்கிறார்கள். அதை இப்போ அதுதான் மாநாட்டிலே சாம்சங் போராட்டத்தில் நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்சது. இவர் ஒன்றுமே நிறைவேற்றலை, நேராக போய் நன்றி சொல்கிறாங்க. மாநாட்டில் என்னம்மா சொன்னார் கே பாலகிருஷ்ணன், நான் வாட்டில் கம்மு தான் இருந்தேன், திரும்ப தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, சிஎம் நன்றி சொல்லலாம் வாங்க அப்படின்னு. மாநாட்டில் கேட்குறாங்க, சங்கமே அமைச்சு தரல, நீங்கள் எப்படி முதல்வர் போய் நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாநாட்டில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, சிங்கிள் டிஜிட் எப்படி ஒத்துக்கிட்டீங்க, நம்ம தனியால் நின்றுருக்கணும், இந்த கேள்வியும் வருது. ஓகே. 3வது ஏன் இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. 3 ஒரு பதில் சொல்கிறாரு, வேறு வழி இல்லை, இந்த தடவை தான் நம்ம அப்படி பண்ணிட்டோம், அடுத்த தடவைலாம் நீ பண்ணாத ராசா, டபுள் டிஜிட்டு நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ கிடையாதுன்ட்டு தான் சண்முகத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் ரிபலா அடிக்கிறாரே சார், பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் ஆரம்பிச்சாரு, திமுக எந்த கட்சியுடைய நிலையிலும் நாங்கள் இல்லை, ஆமா மக்கள் போராட்டம் தான் நாங்கள் நிற்கிறோம்னாரு. டக்குன்னு அகில இந்திய மாநாடு கண்ணு முன்னாடி அந்த ஆடிச்சு, பிரகாஷ் காரட் அங்கேருந்து வந்தார், தமுக மைதானம் அதுன்னு கொஞ்ச நாள் அப்படியே இவர் அமைக்க வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. இது சரியான நேரம். நீங்கள் இவர்கள்லாம் யாரை பார்த்து கற்றுக்கொள்ளணும்னா பிரேமலதா, அன்னியார் பிரேமலதாவை பார்த்து தான் கற்றுக்கணும். நீங்கள் எம்பி சீட்டை ஆக்சுவலாக எம்பி சீட்டுலாம் கொடுக்கணும், எப்படி போடுவாங்க 7+1, ஆமாம் அது கொண்டு வந்து காமிப்பாங்க. 7 சட்டமன்ற ஒரு ராஜ்யசபா. கமல், நாங்கள் நிற்கவில்லை, இவர்களை ஆதரிக்கிறோம், ஆனால் ஒரு ராஜ்யசபா எம்பி காட்டினாங்களா? அந்த மாதிரி தேமுதிக ஏதாவது ஒப்பந்தம் போட்டாங்களா? எதுவுமே போடல. ஆனால் அவங்களுக்கு கொடுத்தல, இவங்களுக்கு கொடுத்தல, எனக்கு கொடுக்குறது உன் கடமை, கொடு, ஏன் கொடுக்கல, ஒரே கூப்பாடு. என்ன ஆயிடுச்சு, எப்பா ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குப்பா, அடுத்த இதில் நான் தர்றேங்க, அப்புறம் தர்றீங்கன்னா கூட்டணிக்கு வந்துருவோமா, ஜனவரியில் சொல்கிறோம். ஸோ 26க்கு நாங்கள் ராஜ்யசபா தரேன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. ஓகே. சுதீஷை கூப்பிட்டு வச்சு பேசினது இதுக்கு தானா? சுதீஷ் போய் பேசினா, கூப்பிட்டு வச்சுலாம் பேசல, இவங்க போய் நெருக்குனாங்க. ஓகே. இந்த தடவை இல்லைங்க, எங்களுக்கே பெரிய பிரச்சனை. போன தடவை தர்மருக்கு ஓபிஎஸ் ஆமா வாங்கி வீணா போச்சு. இந்த தடவை எங்கள்கிட்டயே ஆள் ரொம்ப பிரச்சனை இருக்கு, 2 பேர் நாங்கள் தான், அடுத்த இதில் பார்க்கலாம். நான் சொல்லி அமிச்சிட்டாப்புல. இவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணோன்னா இந்த வேட்பாளர் அறிவிக்கும் போது அறிவிச்சு முடிச்சோன்னா இன்னொரு சீட் எடுத்து கொடுப்பாரு பாருங்க, கேபி முனுசாமி. ஆமா, எஸ்பி வர்மன் படிப்பாரு. 2026க்கு பிறகு ஒரு ராஜ்யசபா தொகுதி தேமுதிகவுக்கு தரப்படும். அப்போ இவங்க அந்த டிமாண்டை மெயின்டைன் பண்றாங்களா இல்லையா? தரட்டும் 0.5 சார் அவங்களுக்கு ஓட் பேங்க், அதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா பேர வலிமை காட்டுறாங்க. ஜனவரியில சொல்லுவோம். ஆமா, என்னன்னா டபுள் டிஜிட் சீட் வாங்கணும், நீ எனக்கு வேணாம்னு எடப்பாடி சொல்லிட்டு போலாம். ஆனாலும் அந்த நேரத்துல சரியே தேமுதிகவும் வரணும். 1000 ஓட்டுல கரெக்ட். டிடிவி என்னங்க பண்ணாரு, 25 தொகுதிகள்ல ஓட்ட பிரிச்சாரு. டி நகருங்க வெறும் 150 ஓட்டு வித்தியாசத்துல கருணாநிதி ஜெயிக்கிறார். அதனால அந்த இதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. அதனாலதான் கமல்ஹாசனை பிடிச்சி அவங்க போட்டது. ஏன்னா எல்லா தொகுதியிலும் காலவாரி விட்டது கமல்ஹாசனும் என்டிகேவும் தான் திமுகவுக்கு. ஆமா, இவங்களை காலவாரி விட்டது டிடிவி, அமமுக, ஏடிஎம்கே. அதனால இவங்க 3 பேரும் ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தாங்க. ஓகே. இந்த தடவை விஜய் இருக்க போறாருன்னு வச்சுக்கலாம். அதனால அந்த டிமாண்ட் பண்ற கலையை விசிகாவோ மற்றவர்களோ அந்நியார பிரேமலதாவை பார்த்து கத்துக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது, என்னை விஜய் கூப்பிடுகிறார், ஆனால் அந்த கதவை நான் மூடிவிட்டேன். யாரு? திருமா சொல்றாரு. இவர்களும் என்ன ஆனாலும் கொள்கை கூட்டணி. இவரு முத்தரசன் என்ன சொல்றாரு, சிங்கத்தின் கோயிக்குள்ளே சென்று சந்திக்கிறார் முதல்வர்னு நிதி ஆயோக் போனதை அவ்வளோ பெருமையா சொல்றாரு. அப்போ மற்ற முதல்வர்கள், தெலுங்கானா முதல்வர், சோரன், பஞ்சாப் முதல்வர்லாம் போய் பார்த்தாங்களா பிரதமர்? அதெல்லாம் சிங்கத்தின் குகையில் ஒரு அஃபிஷியல் விசிட்டு சந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு யார் திமுககாரங்களே மிரள்றாங்க, என்னப்பா ராஜாவை மிஞ்சியே ராஜா எங்களுக்கு கூட இப்படி உருட்ட தெரியல, நீங்கள் உருட்டுறீங்களே அப்படின்னு. அதனால இப்படிலாம் இருந்தால் அவங்க தேர்தல் நெருக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? அதே யார் வேணா 1-2 ஏற்றி தரணும். ஆனால் இந்த தடவை நடக்காது. நான் சொல்ல வந்தது 2018க்கு பிறகு ஸ்டாலின் தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் தான் அப்பராண்டு பெரிய மனது. இப்போ அது இப்படி கிராஸ் இப்படி இறங்குது. என்னன்னா இனி அவர்கள் முள்பாதையை தான் சந்திப்பாங்க. ஒரு பக்கம் கட்சிக்குள்ள பிரச்சனை, உதயநிதி
இங்கே சென்னையில் இருக்கிற அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் மற்றவர்களோட ஒரு டக்கப் வார் ஓடிட்டு இருக்குது. நம்ம ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியலன்னு கோவத்தில் உதயநிதி இருக்காரு. யார் சார் உதயநிதிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு யார் சார் சென்னையில இருக்கா? ஏங்க சேகர் பாபு இருக்காருங்க, 6 தொகுதி கையில் வச்சிருக்காருங்க அவருடைய மாவட்ட செயலாளர். மாசு 5 தொகுதி வச்சு. ஆமா, இவரு 2-3 இதெல்லாம் மாற்றி பிரித்து 2 தொகுதி தான் அவங்க இதில் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி மாத்துறது கூட இவரால் பண்ண முடியல. உதயநிதியால பண்ண முடியல. ஓ, அந்த அளவுக்கு ஆதிக்கத்தோட சென்னை அமைச்சர்கள் இருக்காங்க. ஆமா, இப்ப ஏன் அவரு முறுக்கிட்டு இருக்காரு? 2 பேரும் சந்திக்கிறதே இல்ல. இப்ப உடம்பு சரியில்லாம இருந்தாருல வீட்டுல. ஆமா, அப்பதான் அப்பா மத்தவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க குறிஞ்சி இல்லத்துல. இது முன்னாடி வரைக்கும் அவங்க பெருசா இது பண்ணிக்கவே இல்லை. கான்வாயில கூட இப்ப கூட தனியா தான் போறாரு. இப்ப தானு அவங்க இல்ல திருமணம், அவரு கான்வாயில இவரு தனி வண்டியில தான் வர்றாரு. இப்ப வரைக்கும் அந்த ஒரு இது வரல. சோ கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. சீனியர் ஜூனியர் அமைச்சர்கள் உள்ள அமைச்சர்கள் இது ஆதிக்கம், இது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்ப லட்சுமணன் இருக்காருன்னு வச்சுக்கீங்க, பொன்முடி அவர் எப்படி பாப்பாரு விழுப்புரத்துல? ஆமா, அங்க ஒரு மோதல். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மோதல் இருந்து. பொன்முடி டிராப் ஆனார்னா அந்த அமைச்சர் பதவி வந்து லட்சுமணனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னது, எல்லாரும் எதிர்பார்த்தது. லட்சுமணனுக்கு கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்க விடாம பொன்முடி லாபி பண்ணிட்டாரா? பொன்முடி லாபி பண்ணாரோ இல்லையோ, இப்போதைக்கு வேணாம், இது பண்ணா சிக்கல் வரன்ட்டு அப்படி நிப்பாட்டி வச்சிட்டாங்க. ஆனா லட்சுமணனுக்கு ஏறுமுகம். அவர் வந்து அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். பொன்முடி வந்து அந்த சமூகம் கிடையாது. அவர் கையில விழுப்புரம் மாவட்ட செயலாளர். அது பொன்முடியான இது தொகுதி. அவர் திருக்கோவில் போனாலும் விழுப்புரம் ஒரு தொகுதி. ஆனா கொடுக்கல. இந்த மாதிரி ஒவ்வொன்றுலயா இறக்கி விட்டு இவரை ஏத்திக்கிட்டே போறாங்க. அதுவும் இல்லாம விழுப்புரம் வந்து வன்னியர் மெஜாரிட்டி தொகுதி வேற. அந்த இடத்துல நான் வன்னியர் வந்து திமுக வந்து அதிகாரம் செலுத்துவது வன்னியர்களுக்கு நிச்சயமா அதான் திமுக பியூட்டிங்க. நீங்க பொன்முடியும் சரி, KN நேரு எடுத்துங்க, 2 பேருமே பெரிய சமூகம் கிடையாது. ஆமா, 2 பேருமே திருச்சியில பாத்தீங்கன்னா அவரு KN நேரு வச்சதுதான் சட்டம். இப்ப அங்க வந்து அன்பில் வந்துட்டாரு. இப்ப அன்பிலுக்கும் இவங்களுக்கும், அன்பில் TRP ராஜா இந்த டீமும் KN நேரு இந்த டீமும் மோதிட்டு இருக்குது. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஒரு இது அவங்க தமிழ்நாடு முழுக்க தான் நம்ம திமுகக்குள்ள அந்த அளவுக்கு வந்து ஒரு கோஷ்டி பூசல், ஈகோ மோதல் இருக்கா? ஈகோ மோதல் கண்டிப்பா இருக்கு. இளையவர்கள், முதியவர்கள், அது ஒண்ணு. அப்புறம் நமக்கு இளைஞர் அணிக்கு அதிகமா சீட்டு வாங்கணும்ன்றது. பல இளைஞர் அணியுடைய நிர்வாகிகளை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஆக்கிறதுக்கு உதவி ட்ரை பண்ணாலும் முடியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த 6 மண்டல தலைவர் எல்லாம் போட்டாங்க. அதுலயே இவங்களுக்குள்ள பல மோதல்கள் இருக்குது. அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியாது. சென்னை மண்டலத்தை ஆராசாக்கு கொடுத்துருக்காங்களே, ஆராசா கொடுத்துருக்காங்க. அது எப்படி இவரு எப்படி இவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்க? நம்ம சேகர் பாபுவோ மாசுவும் எப்படி ஏத்துப்பாங்க? ஆமா, அதே மாதிரி பெண்ணு தனியா இயங்கிட்டு இருக்குது. மாப்பிள்ளை இது மாப்பிள்ளைக்கும் இவங்களுக்கும் உள்ள உதவிக்கும் 7ஆம் பொருத்தம் தான். அப்போ பெண்ணு சொல்றதுதான் வேட்பாளருடைய தேர்வுலாம். நீங்க பெண்ணுடைய ஒர்க்கு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஐபேக் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பெண் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? ஒரு வடிவம் தானே. ஐபேக் இருந்தவங்களும் அப்படியே இது பண்ணி போட்டு ஆதவ எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணாங்க. அப்புறம் ஆதவெல்லாம் வெளியே போனாரு. இந்த பெண் அப்படியே ஸ்ட்ராங்கா உட்காந்துக்குச்சு. எப்படின்னா ஏடிஎம்கேல சசிகலா இவங்கெல்லாம் வந்து வேட்பாளர் தேர்வு பண்ணுவாங்க. ஆமா, அந்த டீம் யாரை முடிவு பண்றாங்களோ அதை ஓபிஎஸும் அதுல ஸ்க்ரூட்னிஸ் பண்ணுவாரு. இதுதான் ஜெயலலிதா போய் டிக் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கு பெண்ணு கிட்டத்தட்ட டிஎம்கேல பண்ணுது. அங்க எப்படி சசிகலா மனம் கொணாமல் நடக்கணும், இதுல வந்து நம்ம கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாம் எப்படி ட்ரை பண்ணுவாங்களோ அது மாதிரி இப்போ பெண்ணுக்கு பெண்ணுடைய மனம் கோணாமல் பெண்ணுக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நம்மளுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்கணும் அப்படின்ற இதுல இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட இதாயிட்டாங்க. அப்படின்னா பவர் யாருக்கிட்ட இருக்கு? பெண்ணுக்கிட்ட தான் இருக்கா? பெண்ணுக்கிட்ட தான். அதாவது மாப்பிள்ளை கிட்ட இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட இருக்கு. அதுல எனக்கு இவ்வளவு இடம் வேணும், இந்த மாதிரி இது ஆள் வேணும்ன்றது உதய் ட்ரை பண்ணுவாரு. மற்ற மூன்று அமைச்சர்கள் மற்றவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இந்த கலவைகள் எல்லாரும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது என்ன ஆகும்? இந்த பிரச்சனையே வரும். நீங்க இவங்க பூத் கமிட்டி கூட்டம்லாம் போட்டுக்கிட்டு பெரிய இது மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. தாவேக்கால பெண்ணு ரொம்ப சாதாரணமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லா வட்ட செயலாளரும் அவங்கவுங்க பாகத்துல, அவங்க தெரு இருக்குல்ல, அந்த தெருவில் ஒவ்வொரு பாகத்துலையும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபோட்டோ முதல் கொண்டு ஒட்டி அவங்க இப்போ இருக்கிறாங்களா இல்லையா, யார் யார் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க, யார் யார் இது, யாரை ஏடிஎம் ஓட்டு யார், இந்த வரைக்கும் தரவுகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் உட்காந்து இப்போ தான் பூத் மீட்டிங் நடத்துறேன்ட்டு அங்கே கூப்பிட்டு எதையோ பேசிக்கிட்டு திமுக முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. தேர்தல் வேலையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிரச்சனையே என்னன்னா என்டிஏ ஃபார்ம் ஆனது. அவர்கள் எதிர்பார்க்காது. ஏடிஎம்கே பிஜேபி சேர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. பாமக இது பண்ணி பார்த்தாங்க. இப்போ பாமகவும் அங்கே ஸ்ட்ராங் ஆகுது. இதுவும் ஸ்ட்ராங் ஆகுது. இன்னொரு பெரிய பிரச்சனை தாவேகா இவர்களுடைய கோர் ஓட்டை பிரிக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்டை குறி வைக்கிறார். டிஎம்கே உடைய மெயின் இது 6, 5, 11% மைனாரிட்டிஸ் பிளஸ் பட்டியலின மக்கள் வாக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 17-18%னா இது வந்து நீங்க
இவர்களுக்கு மட்டுமே விழுந்தது. திமுகவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க ஏடிஎம்கே என்டிஏக்கு போவாது, சீமானுக்கு போவாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு மட்டும்தான் இருந்ததை விஜய் வந்து பிரிக்கிறாரு. அப்ப விஜய் பிரிக்கும் பொழுது என்ன ஆகும்? இப்ப விஜய் 20% வாங்குறாருங்க, அதுல 10% எலெக்ஷன்ல 20 வாங்கிடுவாரா? ஒரு உதாரணம் சொல்ல, எல்லாமே தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க 20% வாங்குவார். அதுன்னு குறைஞ்சது 10% மேல வாங்கறதுக்கு ஈஸியா சான்சஸ் உண்டு. ஓகே. ஏன்னா ஒரு தொகுதிக்கு அவர்கள் ரசிகர்கள், பெண்கள், இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இளைஞர்கள்ட்ட மைக்க நீட்டினா விஜய் தான் 20,000-30,000 ஓட்டு உழாதா? அப்படி விழுந்தாலே ஒரு 30,000 ஓட்டுன்னு வச்சாலே 15%, 2 லட்சம் ஓட்டு. இப்போ 3 லட்சம் வாக்காளர் இருக்காங்க, 2 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க வச்சுக்கலாம். அதுல 30,000 வாங்குறாருனால 15% வாங்கிடுவார். அதனால ஓவரால் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 40-30% வாங்கியிருக்கலாம், சரி 10 வாங்கியிருக்கலாம். இப்படிலாம் நீங்கள் சராசரி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 சாதாரணமாக வாங்குவார். ஆனால் அவருக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா தெரியாது. அதனுடைய அருமை திருமாவை கேட்டால் தெரியும், சீமானை கேட்டால் தெரியும். ஆனால் இவங்களுக்கு இன்னும் 15%ன்ற முடிவு தான் வருவாங்க ஆஃப்டர் எலெக்ஷன். ஓகே. இது அப்போ இந்த பிரிக்கிற அந்த 30%, 20% வச்சிங்களேன், அதில் 10% பார்த்தீங்கன்னா டிஎம்கே கோர் ஓட்டு பிரிக்கிறார். ஓகே ஓகே ஓகே. அப்போ டிஎம்கே இப்போ ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு வச்சுங்க, டிஎம்கே விழ வேண்டிய ஓட்டை இவர் பிரிக்கிறாருன்னு. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு விழ வேண்டிய ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் இவர் பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் 2 பேருக்குமே நஷ்டம் இருந்தாலும் இந்த கோர் ஓட்டை பிரிக்கிறதுனால என்ன ஆகும்னா டிஎம்கே தட்டு கொஞ்சம் தூக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. இந்த கேப்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்மே என்டி அடிக்கும். ஓகே. இதுதான் இந்த எலெக்ஷன்ல பெரிய மாறுதலை ஏற்படுத்துறது. அதாவது விஜய் பிரிக்கிற ஓட்டு என்டிஏக்கு சாதகமா அமையும் சொல்ல வரீங்க. அமைவதற்கான வாய்ப்புகள். ஆனா ஆன்டி டிஎம்கே ஓட்டு தானே விஜய் பிரிக்கிறாரு. ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டிய ஓட்டு தானே, அதுவும் என்டிஏக்கு வந்து ஒரு பாதகமான முடிவுகளை ஏற்படுத்தும். என்டிஏக்கு ரெண்டுமே இருக்கு. இப்ப டிஎம்கே எப்படி ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு, ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்குல்ல, ஆமா, அதை டிஎம்கே எப்படி சாலிடா தட்டுறாங்களோ அதே மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்டை 2 பேரும் தான் பிரிப்பாங்க. விஜயும் பிரிப்பாரு, பிரிக்கும். சீமான் இருக்காரே சார், சீமானுக்கு இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு 2% மேல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது பெரிய இது, நீங்க வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள் விஜய்க்கும் பிரியும் பொழுது ஓகே நீங்க அந்த இது வந்து பாதிப்பு சீமானுக்கு. விஜய் பிரிக்கிற ஓட்டு என்டிஏக்கு தான் சாதகமா போய் முடியும்னு சொல்ல வரீங்க. பெரும்பாலும் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். என்டிஏ கூட்டணியில இப்போ வந்து ஏடிஎம்கே இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, வேற பெரிய கட்சிகள் யாரும் இல்லை. பாமக கூடிய விரைவில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி ஏங்க அங்கிருந்து அவருடைய தூதர்கள் வந்து இவங்களை பாக்குறாங்க, இல்லாட்டி அப்பாவும் மகனும் எதுக்கு சென்னைக்கு சந்திக்கிறாங்க? இவர் சென்னைக்கு எதுக்கு வந்தாருன்னு தெரியாது. இது இவர் பின்னாடி கார் பின்னாடி ஒரு டீம் உட்காந்து சுத்தின்னு இருக்குது. கார் மட்டும் சுத்த விட்டார் போல ராம்தாஸ், அவர் வேற சைடு எங்கேயா போயிட்டு இருக்காரு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பாமக மீண்டும் பழைய பொசிஷன் என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவாங்க. கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான். தேமுதிக சார், திமுகவுக்கும் தூது விடுறாங்க போல இருக்கே. அவங்க தூதுலாம் இல்ல, அவங்க அந்த ஒரு சீன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் சொன்னேன்ல, அவங்கள பார்த்து கத்துக்கணும்னு. இதை அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து அப்பதான் அவங்க கேட்குற சீட்டாவது கொஞ்சம் கிடைக்கும். எப்படி வெறுமனே 4-5 பேட்டிலேயே அவங்க வழி கொண்டு வந்தாங்களா ஏடிஎம்கேவை? எப்பா உடுப்பா அந்த அம்மாவுக்கு ஒரு சீட்டை, ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லுப்பா அப்படின்ற அளவுக்கு வந்தாங்கல்ல. 2 வாரம் தொடர்ச்சியான பிரஸ் மீட் இல்ல, சேம் அதே தான். இந்த இது பண்ணி 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 டபுள் டிஜிட்ல ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. சார் 0.5 இருக்கிற கட்சிக்கு எப்படி சார் ராஜ்யசபா டபுள் சீட்டு கொடுப்பாங்க? சாமர்த்தியம், அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதை தான் நான் திருமாக்கெல்லாம் சொல்றது. ஓகே, நீங்க இத்தனை %, 2%, 3% வச்சிருக்கீங்க. திரும்ப அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் கட்சி ஒரு 6+ வச்சிருக்காரு. அப்ப அவர் வந்து அவராலே வாங்க முடியல, ஆனா பிரேமலதா வாங்குறாங்கன்னா அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. நீங்க அடிக்கணும் இறங்கி. மார்க் போட்டார், ஞாபகம் இருக்குதா ராம்தாஸ்? 2006-11 40 மார்க் போடுறாரு, ஜஸ்ட் பாஸ், டெய்லி மார்க். அந்த இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஓகே, அதுல தேர்னவங்க 2 பேருமே, ராம்தாஸ் அண்ட் இவங்க பிரேமலதா. இவங்க வந்து இல்ல என்ன ஆனாலும் கொள்கை கூட்டணி, 1000 இது கத்திய வச்சு ஓங்கி குத்த வருவோம், கொள்கைன்னு நான் கட்டி பிடிச்சிக்குவோம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணி கட்சிகளை லாஸ்ட் டைம் டீல் பண்ண மாதிரி டீல் பண்ண முடியாது போல இருக்கே சார். ரொம்ப கஷ்டம். போன தடவை தான் இன்னைக்கு சண்முகம் பேட்டிலாம் வெளிப்படுத்துது. 10+ எல்லாரும் ஒரு இரட்டை இலக்கம் கேட்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. அது இல்லைன்னா நாங்க கிளம்புறோம், நாங்க பாக்குறோன்னு வாங்க. இன்னொன்னு டிஎம்கே கூட நின்று ஜெயிப்போம் அப்படின்ற இது வந்து கொஞ்சம் நம்பிக்கை எல்லாருக்கும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் கொஞ்சம் குறையும். விஜய் கூட சேர்ந்து மொத்தமாக போனால் ஏதோ அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா, ஒன்று தெரிஞ்சுங்க, இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் மாற்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த 5 ஆண்டு மட்டும்தான் இவங்க யோசிக்கல. ஏன்னா இவர்கள் கண் எல்லாம் பாஜக எதிர்ப்புன்னு ஒன்றை மட்டும் நோக்கி பண்ணி ஓடி இருந்தாங்க. மாற்று டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத மாற்று ஞாபகம் இருக்குதா? 2016 இவங்கன்னா முடிவு எடுத்திருந்தாங்க. ஒன்றும் திரும்ப இவங்களாம் சேர்க்கல.
இவங்க ஒரு முடிவெடுத்து இனி திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு முடிவெடுத்திருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ராமதாஸ் ஒரு முடிவெடுத்திருந்தாரு, இனி கூட்டணி இல்லை தனித்துன்னு. நம்ம அந்த உலக புகழ்பெற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி தானே அவங்களுக்கு பண்ணியிருந்தாரு 2016. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு இடதுசாரிகள் என்ன முடிவெடுத்திருந்தாங்க? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இனி திராவிட கட்சியோட கூட்டணி இல்லைன்னாங்க. திருமாவளவனை ஸ்டாலினா எப்பா நாங்கள் 200 சீட் நிற்க போகிறோம், நீங்கள் அதனால் உங்கள் வழி நீங்கள் பார்த்துக்கணுன்னா அவர் வெளியில் வர்றாரு. வேல்முருகன் வெளியில் வர்றாரு. இவர்கள் எல்லாத்தையும் இயக்கி உளவுத்துறையை வச்சு இயக்கி ஒன்றுபடுத்தி வைகோவை பிடிச்சி இழுத்து போட்டு இவர்களை வைத்து இவரை தமாக அவர் வந்து ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல முடிவு வரண்டு போனார். வாசன் இப்படி போனோன்னே கலைஞர் பார்த்தாரு, டக்குன்னு தங்கபாலு வர வச்சு காங்கிரஸோட கூட்டணின்னு டக்குன்னு அறிவிச்சிட்டாரு. அதில் வாசனுக்கு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தையும் கரெக்டாக பயன்படுத்தி மக்கள் நல கூட்டணி இழுத்து போட்டாங்க. இவர் கலைஞர் தேமுதிக பேசி வச்சிருக்காரு. ஆமாம், அவர் வந்து துணை முதல்வர் கேட்டுட்டு இருக்காரு, இல்லை ஆட்சியில் பங்கு எதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. பேசிக்கலான்னு கலைஞர் அப்படியே உருட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட முடிச்சு உள்ளே கொண்டு வரது 45 சீட் அதே தரம்பா நின்றுப்பா அப்படின்ற கொண்டு வர நேரத்தில் இவர்களே போய் இந்த டீமு இவங்க தான் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்போ இவர் இருந்தார் சுனில், இப்போ இருக்காரு அவர், நம்ம 200 சீட் ஜெயிச்சிடும்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இவர் தேவையே இல்லை, திருமாவளவனே நீ வெளியில் போய் சொல்கிறவங்க எப்படி அவரை கேப்டனை உள்ள வச்சுப்பாங்க. அப்போ கேப்டனை வந்து போய் சீன்ற வெள்ளம் பண்ணும்பொழுது அவர் பார்க்குற, ஐயோ நம்ம கட்சியை ஏற்கனவே ஜெயலலிதா கொஞ்சம் காலி பண்ணாங்க, இவங்க வேற என்ன வேணாம் அப்படின்ட்டு தான் அவரும் அங்கே போய் முடிவு எடுக்கிறாரு. அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்க நேரம் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதில் தான் மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதனால இடதுசாரிகள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, எப்பவுமே 2 இது இல்லாமல் மாற்று ஏதாவது வருது இருப்பாங்க. நியாயப்படி பார்த்தா அவங்க தாவேக்காக்கு இது பண்ணணும். தாவேக்காவும் அது கூட தகுதி இல்லை. ஏன்னா அவர்களும் பார்த்தீங்கன்னா பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி பூட்டி வச்சுட்டு. எனக்கு அதான் சார் சந்தேகமா இருக்கு. ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்ச பிறகு வந்து விஜய் வந்து தீவிர அரசியலுக்கு வந்துருவாரு, மக்களை நோக்கி போவாரு அப்படின்னு சொல்லப்பட நிலையில எந்த ஒரு செயல்பாடுமே தெரியல. கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பெரிய அப்டேட் நமக்கு வந்த மாதிரியே தெரியல. ஏன் சார் போட்டி இருக்கா, பொறாமை இருக்கா? விஜய், புஷி ஆனந்த் தெரியுது, அதுக்கப்புறம் இப்போ ஆதவர்ஜனா தெரியுது, அதுக்கப்புறம் ஜானம் தெரியுது, மற்றபடி யாரையுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் வந்து ஒரு இந்த மௌனமா இருக்காங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்து புள்ளி ஆரம்பிக்குதுன்னா விஜய்கிட்ட இருந்து தான். சரி, விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சேன்னு அவருக்கே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் திமுக வரக்கூடாது, ஆரம்பிச்சா நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம்னு நினைச்சிட்டாரு. சரி, அதுக்கேற்ற மாதிரி இவர் ஜானை கொண்டு போய் விட்டோம்னா ஜான் ஒரு படம் காமிச்சிட்டாரு. ஜான் எப்படிப்பட்ட ஆளு? அன்புமணி ராமதாஸ்கிட்ட மாற்றம் முன்னேற்ற நீங்கள் தான் முதல்வர்னு கோட்டு சூட்லாம் மாற்றி விட்டு, இங்கே மைக்கெல்லாம் மாட்டி விட்டு, கீழே ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி விட்டு ஒரு ஃபெயிலியர் மாடல். அவர் சித்தராமையா பாவம் முதலமைச்சராக இருந்தார், சிஎம், அவரை எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு வந்துட்டார். இவர்கிட்ட ரஜினிகிட்ட போனார், சீமான்கிட்ட கொஞ்ச நாள் ரஜினிகிட்ட போனார். ரஜினிகிட்ட ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு படம் காமிச்சோன்னா ரஜினி ஏற்கனவே 2 மைண்டில் இருந்தார், கட்சியை ஆரம்பிக்கலாமா வேணாம் வேணும். அவர் நடுவில் அவர் கழட்டி விட்டார். ஓபிஎஸ்ட்ட போனார், தர்மயுத்தம் 2, இவர் கொடுத்த பட்ஜெட்டை பார்த்து அவர் எப்பா நானே பண்ணிடலாங்கப்பா கிளம்புன்ட்டு இது பண்ணிட்டாரு. இப்படியே இருந்தவரை தான் கொண்டு போய் விஜய்கிட்ட நிப்பாட்டுறாங்க. விஜய்க்கு எதுவும் தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டு வந்த ஆளும் இந்த அருண்ராஜ் இந்த மாதிரி ஆட்கள் தான் கொண்டு போய் விடுறாரு. அப்போ அவர் பெருசாக நினைக்கிறாரு, ஓ நீங்கள் எதுன்னு. இவர் வந்து ஸ்ட்ராட்டஜியுடைய ஒர்க்குன்னா இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து, என்ன பண்ணணும், கட்சியை எங்கேஜா வச்சுக்கிறது. ஒரு பார்ட்டி மெம்பராகவே இருக்காரே சார் அவரு ஜான். அதான் சொல்ல வரேன். அடுத்து அவர் விஜய்கிட்ட கேட்குற இது என்னன்னா, பார்ட்டிக்குள்ள ஆட்களை சேர்க்கறது கொண்டு வரது இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாரு. எந்த தலைவரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. வேலையை பாரு, வேலை ஸ்ட்ராட்டஜி, நீ அதை பண்ணி கொடுத்து சொல்லணும். ஒரு பில்டிங் கட்டுறோம், இன்ஜினியரை கூப்பிட்டு கட்ட விடுறோம், கட்டி முடிச்சா சார் யார் வாடகை வைக்கணும் நான் பார்த்து இது பண்றேன்னா, நிச்சயமா கட்டி முடிச்சா கிளம்பியா யார் வாடகை வைக்கணும் எனக்கு தெரியணும். ஆமா, அப்போ இந்த வேலையை வந்து பண்ண உடனே என்ன பண்றாரு, அவரு கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. புஷி ஆனந்துக்கு இன்செக்யூரிட்டி. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, வேற என்ன, நீங்க அவருக்கு மன்ற வேலைகள்ல சிறப்பா செயல்படுவார், நல்ல ஆர்கனைசர்னு தாண்டி பொலிட்டிக்கலா ஒண்ணுமே தெரியாது. பாண்டிச்சேரி அரசியல்வாதி, அங்க கூட நம்ம வாடகை 60,000 இருக்கும் ஓட்டு, அங்க ஒரு சட்டமன்றத்துக்கு 30,000 தான் இருக்கும். இங்க எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது புஷி ஆனந்துக்கு. மன்ற வேலைன்றது வேற, எப்பா என்னப்பா அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா அதாவது போறது, அரசியல்ன்றது வேற. அப்போ புஷி ஆனந்தை பொதுச் செயலாளர் ஆக்குறாருன்னா விஜயுடைய அந்த இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. நீங்க அந்த ஒரு படத்துல சொல்லுவான், வடிவேல் சொல்லுவாப்புல, நாயர் என்னை கூப்பிட்டாரு, நல்லா விரைச்ச உருவமா கருத்த உருவமா வேணும்னு போய் நிறுத்தின, மேல இருந்து கீழே வரைக்கும் படப்படன்னு பார்த்தாரு, எப்படிதான் தெரிஞ்சுன்னு தெரியல, படக்குன்னு காலப்படுறான்ட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க புஷி அங்க ஓகே,
இங்க வந்து கொஞ்ச நாள்லயே என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. என்னப்பா நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற, எதுவும் பண்ண மாட்டேங்கிற, நான் தான் ஷூட்டிங்ல இருக்கேன், நீ ஏதாவது பேசுறது பேட்டி கொடுக்குறது ஏதாவது ஒண்ணு ஆக்டிவா வச்சுக்கணும் எதுவுமே கட்சியை. இல்ல. சரி நீங்க என்ன பண்றீங்க ஜான ஆரோக்கியசாமி, ஏங்க நீங்க இந்த விஷயத்த பேசணுங்க, நீங்க அதை பேசணும், நீ இதை பேசணும், எதுவுமே அவரும் எதுவுமே கிடையாது, இன்புட்ஸ் எதுவும் தரது கிடையாது. எதுவுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பரந்தூர் ஒண்ணுதான் இவங்க செஞ்சதுலயே ஆமா. பெரிய அளவு இது. அந்த பரந்தூர்ல போய் பரந்தூர் பத்தி மட்டுமே 10 நிமிஷம் பேசுறாரு. நீங்க விக்கிரவாண்டிக்கு அப்புறம் நீங்க பரந்தூருக்கு வர்றீங்க, எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் பத்திரிகையாளர்ல இருந்து மற்ற அரசியல். ஐயோ என்ன பேசுற போற, டிஎம்கே எப்படி யோசிப்பாங்க, இதை பேசிடுவாரோ அதை பேசிடுவாரோன்னு. அரை மணி நேரம் நீங்க எல்லா சப்ஜெக்டும் பேசுனீங்கன்னா ஒரு கலக்கிருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் பேசினாரு, அதுவும் கிளாரிட்டி இல்லாம பேசினாரு பரந்தூர்ல. பரந்தூரை பத்தி மட்டும் உள்ள போய் அவங்க பிரதிநிதிகளை சந்திக்கல. சரி ரைட், அதுவும் வேன்ல இருந்தே பாத்துட்டு போயிட்டாரு. இது யார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே பண்ணணும் அந்த வேலையை. சரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணல, இப்போ பொதுச்செயலர் என்ன பண்ணணும், என்ன பண்ற நீ, எவ்வளோ விஷயம் இருக்கும் தலைவரை, நீங்கள் அதை பேசணும் இதை பேசணும். இவர் என்ன பண்ணுறாரு, மைக் எடுத்துக்கின்னு ஏப்பா டிரைவர் பார்த்து கேபிள் ஏற, அதுதான் இங்கே சேர தூக்காத. என்ன காரணம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் கூட தூக்கியிருப்பாப்ல. அப்போ இந்த மாதிரி விஷயம். அப்போ இவருடைய ஸ்டாண்டர்டு இவ்வளோதான். எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிடுறாங்க. ஆமா சார், ஆமா. எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் வந்து முசிறி புத்தன் ஒருத்தர், அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர். அவர் பொதுச்செயலர் ஆக்குனாரு இல்லை, எம்ஜிஆர் தான் பொதுச்செயலாளர். மற்றவர்களை பெரிய பெரிய தலைவர்களை உள்ள கொண்டு எல்லாமே உள்ள கொண்டு வந்தாரு. கட்சியை அரசியலாக தான் நடத்தினாரு. எங்கேயாவது அவர் மிஸ் ஆனாரா? இன்னொன்று எம்ஜிஆர் அந்த கட்சி விட்டு இதேவேணி நடிச்சிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு ஒரு 8-9 படம் நடிச்சாரு. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் டைரக்ட் பண்ணி நடிச்சாரு. உலகம் சுற்றுவாளிபன். ஆமா, ஜப்பானுக்கு இதுக்கு நடுவில் அரசியல் பிரச்சாரம் அங்கே போகிறது. அப்போல்லாம் என்ன வண்டி இருக்கும், ஒரு பழைய சுடி பேக்கர் வச்சுட்டு மாநிலம் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணார். எம்ஜிஆர் படங்களில் இவரை மாதிரியா நடித்தார். அவர் பாடல் வரிகள்லேருந்து டியூன்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து கேமரா கோணத்துலேருந்து எம்ஜிஆர் தான் தீர்மானிப்பார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எல்லா கலவையாக இருந்து வந்தாரா? நீங்கள் என்ன வந்தீங்க? ஒரு ஜனநாயகனுக்கே இது அவதார் 2 எடுக்கிற மாதிரி ஜனநாயகன் முடிச்சுட்டு வந்துருவார். இப்போ பாருங்க அப்போ பாருங்க. சரி முடிச்சு 10 நாள் ஆச்சு இல்லை, ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணுறீங்க? வாய் மட்டும்தான் அசையுது, ஆக்ஷன் கை வேலை செய்ய மாட்டேங்குது. ஸ்டாலின் எடுத்துங்க, 72 வயசு. எப்பா நான் இன்னைக்கு வரேன்ப்பா, இதோட 10 நாள் பொறுத்து வந்து பாருங்கப்பா, நான் வரேன்ப்பா, நான் போறாரு. இல்லை சார். எடப்பாடி எடுத்துக்கங்க, ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நயினார் எடுத்துக்கங்க, யார வேணா, பிரேமலதா அண்ணி யாரை எடுத்துக்கங்க, 5 பேட்டி கொடுத்துறாங்க சார். சிஎம் இருந்தாலும் மாவட்டத்துக்கு போறாரு சார், மாசத்துக்கு 2 மாதத்துக்கு போறாரு. சீமா நீங்க ஃளைட் ஏறும்போது ஒரு பேட்டி, நாங்க இறங்கும்போது ஒரு பேட்டி. அண்ணாமலை பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆமா, நீங்க பேட்டி கொடுக்குறது நீங்க பனையூருக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அந்த வித்தியாசம் தெரியுதா சார்? அதுவும் இல்ல சார், ஆதவ் கட்சிக்குள்ள கூட்டிட்டு வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து புஷி ஆனந்த் அதே போல வந்து ஜான் ஆரோக்கியசாமி வழிகாட்டுதல் படி நடக்கணுங்கிறாங்க. இப்போ அருண்ராஜ் வந்திருக்காரு, நீங்க வந்து புஷி ஆனந்த் வழிகாட்டுதல் படி நடக்கணுங்கிறாங்க. எனக்கு புரியலையே சார். அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகளை கொடுத்துருக்காங்களே, ஹைரார்கி இருக்கா கட்சிக்குள்ளார? வந்து ஒரு ஸ்டெப் மேல அவருக்கு, அருண்ராஜுக்கு ஒரு ஸ்டெப் மேல. ஏன்னா விஜயுடைய நெருங்கிய நண்பர். ஓகே, இப்போ நீங்க இந்த நிறுவனம் இருக்கு, நான் வந்து உங்க ஹெட்டுக்கு நான் ஃப்ரெண்டு, நான் வந்துன்னா சார் எப்படி சார் இருக்கீங்க, என்ன தாமரை அப்புறம் அப்படின்னா நீங்களும் சார் எம்டி பழக்கம் சார் வாங்க சார், நானும் வந்து இங்கே சேர்ந்துடுறேன் வேலைக்கு, நீங்கள் அப்புறம் என்ன எப்படி பார்ப்பீங்க, பண்ணுங்க அப்படின்னுவீங்க. நான் போய் நேராக போயிட்டு ஹலோ சார் எப்படி சார் அப்படின்னு போக முடியுமா? அந்த இதெல்லாம் லெவல் குறைஞ்சிரும். இப்போ அருண்ராஜ் கதையும் அதுதான். அருண்ராஜ் இவ்வளோ நாளாக விஜய் ஃப்ரெண்டு, இப்போ கட்சிக்குள்ள வந்துட்டாரு. தலைவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் பண்ணோம். தலைவர் அடிக்கடி போய் பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம், என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லுவேன். அப்போ நான் உங்கள்கிட்ட எப்பப்போ கேட்குறது, நானா சொல்லுவேன், அவ்வளோதான். அருண்ராஜ் ஸோ விஜயை வந்து புஷியானந்த் நினைச்சாதான் பார்க்க முடியுமா சார் கட்சிக்குள்ளார? புஷி ஆனந்த் நினைத்தால் மட்டும்தான் விஜய் பார்க்க முடியும். யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. ஆதவ அர்ஜுனா தலைகள் தண்ணி குடிச்சிட்டாரு. ஏங்க பிரபாகண்டா செக்ரட்டரியில் அவர். ஆமாம். என்ன வேலை, தேர்தல் காலம் இது. ஆமாம். இப்போ தான் மாவட்டமாக சுற்றுப்பயணம் பண்ணி அங்கே அணிகளை அமைச்சு, ஏன்பா இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை இதை எடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டாரு, இந்த இது பண்ணு அதை பண்ணு இது பண்ணி, இந்த மாவட்டம் அடுத்து அந்த மாவட்டத்துக்கு வரேன்ப்பா, எல்லா பிரச்சனையும் எடுத்து இப்படியே சுற்றணும். போராட்டங்கள்லாம் இங்கே ஃப்ளைட் ஏறும்போது ஒரு பேட்டி, இறங்கும்போது ஒரு பேட்டி, இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சார் ஆதவ அர்ஜுன். தலைவரை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது சார். பிசிக்கள் இருக்கும்போது அவ்வளவு பவரோட இருந்தார் சார் ஆதவ அர்ஜுனா. அவ்வளோதான். தாவேகாக்கு வந்த பிறகு பியூஸ் பண்ண பல்பு மாதிரி இருக்காரு. பீஸை பிடிக்கிட்டாங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. பிசிக்கள் இருக்கும்போது திமுக விசிக கூட்டணி விரிசல் ஒரு மிகப்பெரிய ஒரு கழக நாயகனா இருந்தார் சார். அந்த இதை கொண்டு வந்தது உங்களாலதான், நான் எங்களாலதான் நீங்க. ஆமா, அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு கம்முனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இது பண்றது. என்னுடைய உத்தரவின்படி என்னுடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடைய வியூக உத்திகளை பின்பற்றி
என்னுடைய பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி செயல்படணும். ஒரு ஹைராரிக்கி இருக்கே சார். மற்ற எந்த ஒரு கட்சியிலும் இப்படி ஒரு ஹைராரிக்கி கிடையாது. நேத்தி வந்து அதிகாலத்துல வந்து ஆர்.ஆசா ஒரு பிரஸ் மீட் தராரு, முந்தானத்தி வந்து ஆர்எஸ் பாரதி பிரஸ் மீட் தராரு, பார்த்தா கனிமொழி எங்கேயா போனா பிரஸ் மீட் தராங்க. இவர் முதல்ல ஒரு பக்கம் பேசுவாரு, உதயநிதி ஒரு பக்கம் பேசுவாரு, அவரு பேசுவாரு, இவரு பேசுவாரு, எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரே இதுல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்காங்க போல இருக்கு. யாரை காலை பிடிச்சி யாரை இழுக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க போல இருக்கு. யாரும் இது பண்ணக்கூடாது. நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் இதயத்துல இடம் போட்டுச்சுவீங்க. இன்னொன்று கட்சிக்குள்ள நீங்க மீடியால கிடியாலும் பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அதனால யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம வழி. அப்படின்னா கட்சி மோசமா போயிருமே. அவ்வளோதான். பெண்ண நல்லா வருது. இவங்க எல்லாம் அந்த சமூக வலைதளத்தில் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி மாவட்டங்களில் நீங்கள் 3 லட்சம் போஸ்டிங்கே உள்ள கட்சிக்குள்ளேயே போட வேண்டியது இருக்குன்றாங்க. அது ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். அதிக இளைஞர்களை கொண்ட கட்சி அது டிவிகே தான். இளைஞர் அணி இருக்கா? இல்லை சார். மகளிர் மாணவர் அணி, அட்லீஸ்ட் தொழிற்சங்கம் இல்லை. சிஐடியு, ஏஐடியூசி, எல்பிஎஃப், ஐஎன்டியூசி, உங்களுக்கு என்ன இருக்கு? நான் கமலஹாசன் கட்சியில கூட ஒருத்தர் இருந்தாருங்க. நாம் தமிழர் கட்சியில கூட ஒரு தொழிற்சங்க பிரிவு இருக்கு சார், வச்சிருக்காங்க. தொழிற்சங்க பிரிவு இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? நீங்க ஒரு இடத்துல இப்போ போக்குவரத்து தொழிலாளர் இருக்காங்க, அவங்க விஜய் ரசிகரா இருப்பாங்க, விஜய் கட்சியில இருப்பாங்க. போக்குவரத்து தொழிற்சங்கம், தாவேகா போக்குவரத்து தொழிற்சங்கம், தாவேகா மின்வாரிய தொழிற்சங்கம், தாவேகா மருத்துவர் சங்கம் இருக்கணுமா வேணாமா? இருக்கணும். என்னங்க பண்றீங்க பொதுச் செயலாளர்? இளைஞர்கள் அதிக இருக்கிற கட்சியில ஒரு இளைஞர் அணி நிர்வாகி இல்லைங்க, மாநில நிர்வாகி. இதை கேட்டானா இவர் யார் தெரியுமா, அப்படியே சுட்டி மாடிக்கு ஏடிஎம் கொண்டு போகலான்னு ட்ரை பண்றாரு அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அடிப்பாங்க. ஓகே, நீங்க ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா சார்? இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது விஜய்க்கு தெரியாதா? இல்ல விஜய் நோட்டீஸ் பண்ணாம இருக்காரா? நோட்டீஸ் பண்ணாம தான் இருக்காரு தலைவர். அவருக்கு என்னங்க அரசியல் தெரியும்? அவருக்கு இந்த மாதிரி நிர்வாக அமைப்புகள்லாம் தெரியுமா? இதை பண்ண வேண்டிய ஆள் யாரு? 2 பேர். ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்று இவர். ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி தானே பர்மிஷன் வாங்கிறீங்க, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு. அப்போ கட்சியில இந்த போஸ்டிங் எல்லாம் போடணும், இளைஞர் அணி ஃபுல்லா இது பண்ணணும், டக்குன்னு இறங்கணும். தூத்துக்குடியில் இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலாளர் ஆக்னல் இருக்கிற வரைக்கும் போட மாட்டாங்க. ஆக்னல் எங்கேயாவது கோச்சிட்டு கீச்சிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே போன அப்புறம் தான் போடுவாங்க. ஏன்னா ஆக்னல் தான் அவங்களுக்கு ஒரே எதிரி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தாவேகாவை உயிர் போட வச்சிருக்குன்னா ஆக்னல் தான். நான் சொல்றேன் விஷயம் தெரிஞ்சவங்க சார், விஷயம் தெரிஞ்சாங்க. அரசியல் பயிலரங்கெல்லாம் நடத்தி இது பண்ணி வச்சு. ஆனா அவங்களுக்கு பிடிக்காது. காளியம்மாள் விஷயம் தெரிஞ்சவங்க, ஒரு ஐகான். அவங்க நினைச்சா 10 மாவட்டம். ஜெகதீஷ் சார், அவர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. டிபேட்ல பேசிக்கிட்டு இருந்த ஜெகதீஷ் வந்து வெளியில அரசியல் விமர்சகரா பேசியிருந்தாரு. எங்களுக்காக வந்து பேசுங்கன்னாங்க. அப்புறம் நல்லா பேசுறியே. ஆமா சார் நல்லா பேசுறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆமா பாராட்டுறாங்க, இனிமேல் பேசாது. கடைசியா அந்த தந்தி டிவி மக்கள் மன்றம் ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாரு சார். அவ்வளவு நான் அதுக்கு நேரடியா நான் போயிருந்தேன், அவ்வளவு ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் ஆள் எங்க போனாருன்னே தெரியல. அவ்வளவுதான். நல்லா பேசினா பிடிக்காது. நம்ம சிடி நிர்மல்குமார் தலைவரை பேட்டி கொடுத்தேன், ஏடிஎம் கூட கூட்டணியே இல்லைன்ட்டேன், பாஜக கூட எந்த காலத்தும் கூட்டணி இல்லைன்னு. வைரல் ஆயிடுச்சு தலைவரை. வைரல் ஆயிடுச்சா? ஐயோ செம்ம, இனிமேல் பேசாதீங்க சார். அவ்வளவுதான். ஏடிஎம்கேல அவரு நல்ல ஐடிவிங் பார்த்துட்டு இருந்தார் சார். அவ்வளவுதான். இங்க கம்முன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், அப்படியே மோட்டோலயே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நேற்று எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 4 பேர் சேர்ந்தாங்க. 3 அந்த படம் பாத்தீங்களா? ஒரு 7-8 பேர் நிப்பாங்க. ஆமா, ஒரு 5-6 பேருக்கு மட்டும் போட்டிருக்கு. கடைசியில் இந்த ஓரமும் 2 பேர் நிப்பாங்க. அவங்க யாரு? அவங்க சேர்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யாரு எது ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துச்சா? இல்லை. அதுக்குள்ளே உள்குத்து இருக்குது. இந்த மாதிரி அதாவது இந்த இது சொல்லுவாங்க. விஜய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாரா? ஆடிட்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு, அவருடைய அட்வொகேட்டுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு, ஃப்ரெண்ட் அருண்ராஜுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டே வந்து கட்சியை ஓட்டிடலாம். நடத்தினார்ல, ரஜினிகாந்த் நடத்தினார்ல. ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்கிறாரு, லைக்கா படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ்குமர் முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ராஜ்மகாலிங்க. ஆமா, நல்லா பண்றான் சார். இது சார் நல்லா பண்றீங்களா தம்பி, நம்ம மண்டபத்துக்கு வந்துருங்க, நீங்க தான் போச்சு செயலாளர். பட்டாரா? இவர் பேட்டை ஷூட்டிங் போனால் இங்கே இங்கே வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று இழுத்து மூடு, இன்னைக்கு ராஜ்மகால் என் கண்ணிலே படக்கூடாதுனாரு. லைக்காவும் போச்சு, ரஜினியும் போயிடுச்சு. இன்னைக்கு ராஜ்மகால் எங்கே இருக்காரு? அடுத்து என்ன பண்ணாரு? என் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, என் கட்சியில் வந்து இவர் தான் போச்சு செயலாளர். உங்க பேர் சார்? உங்க பேர் அர்ஜுனமூர்த்தி. கமல்ஹாசன் என்ன பண்ணாரு? இவர் அவர் பேர்னா நாசருடைய ஒய்ஃபு ஸ்ரீபிரியா, மகேந்திரன். இது அந்த மகேந்திரன் பரவாயில்ல, அவராது அவர் தொகுதியில் ஏதாவது செல்வாக்கா வச்சிருந்தா, அவர் தொகுதியில் நான் நிற்கிறேன்னு போய் நின்று அவரையும் காலை வாரி போட்டு இவரும் விழுந்து லாஸ்ட்ல ஒண்ணு இல்லாம போயில மகேந்திரா ஜெயிச்சிருப்பாரு. அவரும் திமுக இப்போ வந்துட்டாரு. எப்படின்னா ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு கம்பெனில இருந்து
2 வேலைக்காரங்களும் மேனேஜரை மறைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்ல மேனேஜரும் போய் அந்த கம்பெனியில் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. நீயா மந்தையில் பிரிந்து இருந்த ஆடுகள் ஒன்றாக சந்தித்த போது பேச முடியவில்லையே. நான் நீயாவது அங்க இங்க பாத்தியா நான் வெயிட் நான் அப்படின்ற லெவல் தான் இன்னைக்கு இது. அதனால கமல்ஹாசன் எப்படி கட்சி நடத்தினாரு, சேம் அதே தான் இவங்க. அதனால இவர்கள் இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான ஏற்பாடு இல்லை. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 234 தொகுதிக்கு வேட்பாளர் போடணும். ஆள் இருக்காங்களா சார்? தேடுறாங்க, ஆளை தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் சொல்றேன். இன்னைக்கு சின்ன சின்ன ரொம்ப இது பண்ணா கூட ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். நிச்சயமா. ஆமா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 234 5 1000 சில்லற கோடி. இவர் சொல்லிட்டாரு, 1 பைசா கட்சியிலிருந்து கொடுக்க மாட்டோம், கட்சிக்கு தான் நீங்க கொடுக்கணும். எது வேட்பாளர். அப்புறம் எங்க இது யார் வருவா? எவனாவது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம 1 மாசத்துக்கு அப்படியே தாவேக்காதுன்னு போட்டுட்டு மீடியா முன்னாடிலாம் இது பண்ணலாம். இவ்வளோ பணம் செலவழிச்சா இவ்வளோ வேலை இருக்குதுன்னா அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. ஓகே, அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே கூட அந்த அளவுக்கு பண்ணுமான்னு தெரியாது. டிஎம்கே தட்டி தூக்குவாங்க மாவட்ட செயலாளர்கள். தூக்குவாங்களா மாட்டாங்களா? அது உங்களுக்கு கை வந்த கலை சார் திராவிட கட்சிகளுக்கு 2 பேருக்குமே. தம்பி என்னப்பா கஷ்டப்படுற, என்ன அது மாதிரி அந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்க, நீ வந்து நம்ம கட்சிக்கு வந்து தம்பி என்ன எத்தனை சி வாங்க தம்பி, வாழ்க்கையிலே பார்க்காது இருக்கும். என்ன ஓகேண்ணா தம்பி, நீ அப்படியே இரு, பார்த்து பண்ணிக்கோ. வேட்பாளர் காலியாக வாங்க. நீங்கள் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் இருக்குல்ல, அது ஒரு கலை. ஆமாம், திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்பாப்புல. ஒரு அட்வொகேட் விங் வாங்க இங்கே இருக்கும். அது ஒரு எப்படி ஒரு 20-30 தேர்தல் ஒர்க் பண்ணிருக்கோம். அங்கே போய் அந்த அந்த வேட்புமனு தாக்கல் வாங்குறாரு அதிகாரி, அவருக்கே பல விஷயம் தெரியாது, இவங்க எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க, தம்பி என்ன நீ 3 போட்டிருக்க, எம்மு தானே இனிஷியலு, இல்லை சார் தமிழில் மூ, அதெல்லாம் இல்லை, நீ போய் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வா, இவன் போயிட்டு வரதுக்குள்ள வேட் பண்ணிட்டாங்க. தான் நடக்கும் திருமங்கல ஃபார்முலா. ஆமாம், காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் மீறி பண்ணுறது உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இந்த பாருங்க, அவர் அருண்ராஜை சேர்த்துக்கிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பற்றி அவர் ஏதோ எழுதியிருக்காரு போல, அதுக்கு எதிராக எழுதியிருக்காரு போல. நேற்று ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாப்புல, நீங்கள் அதை நல்லா படித்து பாருங்கன்றார். அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆட்சி தான் பெஸ்ட்டு, ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரது நல்லதுன்ற மாதிரி எழுதியிருக்காரு போல. அதை ஒருத்தர் கேட்குறாங்க, அதுக்கு வந்து நம்ம விரிவாக பேசுவோன்றாரு. அப்போ இவர்கிட்ட அந்த ஒரு அந்த பியூரோக்ரசி மைண்ட் செட் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அதிகாரிகள் தான், அவர்கள் என்றைக்கும் மக்களோட ஒட்ட மாட்டாங்க. அப்போ அந்த அதிகாரிகளை கொண்டு வந்து பொறுப்பில் போட்டு பாலிசியை நீ முடிவு பண்ணால் அது எப்படி இருக்கும் அந்த கட்சி? இன்னொன்று, அந்த அதிகாரியாகவே வாழ்ந்த ஒரு கட்சி கீழே இருக்கிறவங்கள ஒரு பாலிசி அண்ட் ப்ரொபகண்டா செக்ரட்டரியாக நீங்கள் எப்படி அணுகுவீங்க? இன்னொன்று சொல்கிறேன், இவ்வளோ நாளாக பலரையும் புஷி மேய்ச்சிட்டாரு. அருண்ராஜ் வேர்சஸ் புஷி இருக்குல்ல, அது இன்னும் பல காமெடிகள் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக என்டிஏ கூட்டணி ஆட்சி பற்றி, அதே போல் விஜய் கட்சியை பற்றி இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் பல விஷயங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. மேலும் நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி சார். நன்றி.